الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدعاء هو العبادة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகும். புனிதமான ஜுமாவுடைய ஃபர்தை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே நேசிக்கிறேன். எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ்வின் பக்கம் நாம் அனைவரும் ஒன்று சேர அவன் பக்கம் திரும்புவோம், அவன் அளவிலேயே கையேந்துவோம், எல்லா நிலையிலும் அவனையே நாடுவோம் என்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப்போகிறது. சென்ற 2-3 வாரங்களாக அனர்த்தம் அது சம்பந்தமான பல விஷயங்களை சென்ற குதுபாக்கள் ஓதப்பட்டிருப்பதனாலே நான் தலையங்கத்தை கொஞ்சம் மாற்றி வேறு பல விஷயங்களை சொல்வது பொருத்தம் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையில் சென்ற நவம்பர் மாதம் 27ஆம் திகதி முதல் இந்த நாட்டில் நடந்த அனர்த்தத்தினால் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்காக துஆ செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கூடிய சீக்கிரம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பழைய நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்கள், கஷ்டங்கள், துயரங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும். அத்தோடு அவர்களுக்காக எங்களால் எதையெல்லாம் மனிதாபிமான அடிப்படை செய்ய முடியுமோ, அது பொருளாதாரத்தால், சிந்தனையால், நேரத்தினால், கவலைகளினால், நமது முயற்சிகளினால் எதையெல்லாம் செய்து அவருடைய கஷ்டத்தை போக்க முடியுமோ அந்த விஷயங்களை நாம் பங்காளியாக வேண்டும் என்ற கருத்தோடு இது ஒரு தரவை மட்டும் முதலாவது சொல்லலாம் என்று கருதுகிறேன். நேற்று 17ஆம் திகதி டிசம்பர் மாதம் ஒரு 5:30 மணி அளவில் ஒரு தரவு வெளியாகி, இந்த நாட்டிலே 27ஆம் திகதி நவம்பர் மாதம் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் இந்த நாடு எதிர்கொண்ட நஷ்டங்கள் என்ன, நாட்டு மக்கள் எதிர்கொண்ட நிலை என்ன என்பதை ஒரு தகவலாக முதலாவது சொல்வது பொருத்தம் என்று கருது. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் 49,385 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 49,000 நபர்களை எண்ணி பார்த்தால் 17,02,719 பேர், 17 லட்சம் பேர். மரணம் நேற்று வரையில் சரியான தகவல் அடிப்படையில் கூடு குறையில் இருக்கலாம், ஆனால் தரவு என்ற அடிப்படையில் 643 மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. இதுவல்லாமல் இதுவரைக்கும் காணவில்லை மரணமா அவர் என்ன நடந்தது என்று தெரியாதவர்கள் 183 பேர். இது மட்டும் இல்லாமல் நஷ்டம், வீடுகளை இழந்தவர்கள், பகுதி அளவிலே வீடுகளை சேதமாக ஆகியவர்கள் என்று கணக்கு பார்த்தால்
6228 முழுமையாக வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனர்த்தத்தினால், இந்த சூறாவளியினால், இந்த மண் சரிவினால், வெள்ளத்தினால். இது மட்டும் இல்லாமல் பகுதி என்ற அடிப்படையில், அதாவது பகுதி வாரியாக பாதிக்கப்பட்ட வீடுகள் கணக்குப்படி பார்த்தால் 1,1055 வீடுகள், 1 லட்சத்துக்கும் மேற்பட்டு விட்டது. இப்படியே இந்த நாடு, இந்த அரசாங்கம் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு ஏதோ வசதி செய்து கொடுக்க என்பதற்காக பல முகாம்களை அமைத்தார்கள், அகதி முகாம்களை தங்குவதற்காக. அந்த அடிப்படையில் 723 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னமும் பலர் தங்கள் வீடுகளுக்கு செல்லாமல் தொடர்ந்து இந்த முகாம்களை தங்கி இருக்கிறார்கள். அதில் 22,096 குடும்பங்கள் இப்பொழுதும் முகாம்கள் தங்கி இருக்கின்றார்கள். அவர் நபர்களை எண்ணி பார்த்தால் அந்த முகாம்களை தங்கியிருப்பவர்கள் 66,132 நபர்கள் இன்னமும் அகதி முகாம்களிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். எனவே இந்த மக்களுக்காக, இவர்களுடைய நல்ல நிலைக்காக, எதிர்காலத்துக்காக துஆ செய்வது மட்டுமில்லாமல் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன நியமத்துகளை அருள் சுரிந்திருக்கிறானோ அந்த நியமத்துகளிலிருந்து அவர்களுக்காகவும் செலவழிப்போம் இன்ஷா அல்லாஹ். இது சம்பந்தமான நன்மைகளை பற்றியெல்லாம் சென்ற குத்பா பிரசங்கம் கேட்டிருப்பீர்கள். எனவே இன்றைய குத்பா பிரசங்கத்தின் தலையங்கத்திற்குள் நாம் நுழைவோம். அதாவது அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்புவோம். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள் நாம் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அல் குர்ஆன் இப்படி சொல்கிறார், மனிதர்களே நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வோ தேவையற்றவனாக இருக்கிறான், புகழுக்குரியவனாக இருக்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே உலகத்திலே வாழ்ந்து கொண்டு 820 கோடிக்கு மேற்பட்ட மனித சமூகத்தை அழைத்தல் குர்ஆன் சொல்கிறது. மனிதர்களே, ஆண்கள், பெண்கள், சிறுவர், பெரியவர், படித்தவர், பாமரர், ஏழை, பணக்காரர், எந்த வித்தியாசமும் இல்லாமல் மனிதர்களே என்று அழைத்து, நீங்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள். அல்லாஹ்வோ அவன் தேவையற்றவனாக இருக்கிறான், அவன் புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே இன்னும் ஒரு வசனம் வருகிறது. மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் எப்படி இருந்தோம்? பலகீனமாக இருந்தோம். எது தெரியுமாக இருந்தது? ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. எதையும் தெரியாதவர்களாகத்தான் நீங்கள் பிறந்தீர்கள். எதையும் செய்ய முடியாமல் தான் நீங்கள் இருந்தீர்கள். கட்டம் கட்டமாக உங்களை நாம் வளர்த்தோம், உங்களை பாதுகாத்தோம், உங்களை பராமரித்தோம், உங்களுக்கு சக்தியை தந்தோம். பலகீனமாகத்தான் உங்களை ஆரம்பத்தில் நாம் படைத்தோம். கொஞ்ச காலம் அந்த பலகீனத்திலிருந்து மீண்டு கொஞ்சம் வீரமுள்ளவர்களாக, தைரியமுள்ளவர்களாக, உஜாரானவர்களாக சில வருஷங்கள் நீங்கள் இருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து பழைய நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் திருமறை அனுப்புவாங்க. அதாவது ஆரம்பமும் நீங்கள் பலகீனம், கடைசியும் நீங்கள் பலகீனமாக இருக்க போகிறீர்கள். நடுவில் உனக்கு என்ன பெருமை? பெருமை அடிக்க உனக்கு என்ன இருக்கிறது? ஆரம்பமே பலகீனமாக பிறந்தாய், கடைசியாக பலகீனத்தின் பக்கம் நீ செல்ல போகிறாய். நடுவில் கொஞ்ச காலம் உனக்கு உஜாரும், சக்தியும், வசதியும், வாய்ப்பும், செல்வ செழிப்பையும் உனக்கு தந்த உடனே நீ பெருமை அடிக்கிறாயா? அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. அல்லாஹுல்லதீ, அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? خلقكم من ضعف, உங்களை பலகீனத்திலிருந்து படைத்தான். சும்ம ஜஅல மின் பாதி ضعفin قوة, இந்த பலகீனத்துக்கு பிறகு கொஞ்சம் சக்தியை தந்தான். 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து சக்தி உள்ளவர்களாக ஆகினோம். அதுவும் குறிப்பிட்ட சில வருஷங்கள் தான், குறிப்பிட்ட சில தினங்கள் தான், குறிப்பிட்ட சில மூச்சுக்கள் தான். அதன் பிறகு ثم جعل من بعد قوة ضعفا وشيبا, அந்த சக்தியை தந்த பிறகு 2 பலகீனத்தை தருவோம். ஒன்று லோபு பலகீனம், அடுத்து முதுமை. சுப்ஹானல்லாஹ். يخلق ما يشاء وهو العليم القدير. அல்லாஹ் நாடிய பிரகாரம் நாடியதை படைக்க சக்தி உள்ளவன் என்று சொல்லிவிட்டு
வஹுவல் அலீமு, அவன் அறிந்தவனாக இருக்கிறான், கதீரு, அவன் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்று திருமறை அல் குர்ஆன் உங்களுடைய பலகீனத்தை பற்றி ஞாபகப்படுத்துகிறான். தாயுடைய கருப்பாறையிலே கொஞ்ச காலம் இந்திரிய துளியாக இருந்தோம், குறிப்பிட்ட காலம் தடை பிண்டமாக மாறினோம், குறிப்பிட்ட காலத்திலே நாம் அட்டை போன்ற வடிவத்தில் இருந்தோம். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யுஜ்மஉ அஹதுக்கும் ஃபி பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபா சும்ம யகூனு அலகத்தன் மிஸ்ல தாலிக சும்ம யகூனு முதுகத்தன் மிஸ்ல தாலிக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி. உங்கள் ஒவ்வொருவரும் தாயுடைய கற்ப அறையிலே குறிப்பிட்ட தினத்திலே குறிப்பிட்ட நாட்கள் எங்களுடைய இந்திரிய துளியாக இருந்தீர்கள் சி என்று நாம் சொல்லி கருதுகின்ற அற்பமான ஒரு விந்தாக நீங்கள் இருந்தீர்கள். இவ்வளவு பலகீனம். பிறகு என்ன நடந்தது? சும்ம யகூனு அலகத்தன் மிஸ்ல தாலிக சும்ம யகூனு முதுகத்தன் மிஸ்ல தாலிக. பிறகு கட்டம் கட்டமாக நீங்கள் மாறினீர்கள், அதை பிண்டமாக. அதன் பிறகு அட்டை போன்ற ஒரு வடிவத்தில் மாறி குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது தன்னுடைய கற்ப அறையில் இருந்து அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினான். வெளிப்படுத்திய பொழுது உங்களுக்கு உங்களுடைய தாயை பற்றி தெரியுமா? இன்னும் உம்மா யாருன்னு எனக்கு தெரியுமா இருந்ததா? வாப்பா யாருன்னு தெரியுமா இருந்ததா? நான் பால் குடிக்க வேண்டும் எங்கிருந்து என்று கூட எனக்கு தெரியுமா இருந்ததா? எதுவுமே தெரியாது. நடக்க தெரியாது, ஓட தெரியாது, எழுந்து நிற்க தெரியாது. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சக்தியை தந்து அந்த கொஞ்சம் உஜாரையும் உடம்பில் கிரகாத்திரத்தையும் தந்து குறிப்பிட்ட வருஷங்கள் அல்லாஹு தஆலா எங்களை ஒரு வாலிப பருவத்திலே வயோதிக பருவம் வரையில் அல்லாஹ் சிலரை வாழ வைக்கிறார். அதற்கு முன் மரணித்தவர்கள் மரணித்து விடுவார்கள். அப்படியே தொடர்ந்து வாழ்ந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் அல் குர்ஆன் சொல்லுகிறது, இந்த சக்திக்கு பிறகு உங்களுக்கு நாம் ஒரு பலகீனத்தை தருவான். அந்த பலகீனம் வந்தால் கருப்பாக இருந்த முடிகள் எல்லாம் அது வெள்ளையாக மாறிவிடுகிறது, நரைத்து போய்விடுகிறது. நடந்தவர் நடக்க முடியாமல் போய்விடுகிறார், ஓடியவர் ஓட முடியாமல் ஆகிவிடுகிறார், பாரம் தூக்கியவர் தூக்க முடியாது என்று சொல்கிறார், நன்றாக பேசியவர் பேச முடியாது என்று சொல்கிறார், தூரத்திலிருந்து கேட்டவர் கேட்கவில்லை என்று சொல்கிறார். தெரியாது தெரியாது பலகீனம் என்று தானாகவே ஏற்றுக்கொள்ளும் அளவு அல்லாஹ் உங்களை ஆக்கிவிடுகிறான். இதற்குள் உனக்கு என்ன பெருமை இருக்கிறது? அது அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய ஆரம்பமும் கடைசியும் பலகீனம், நடுவில் நஜீஸை சுமந்த நிலையில் நடமாடிக்கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் நஜீஸை சுமந்து வயிற்றிலே தூக்கிக் கொண்டு நடந்து திரிகிறான். இதற்குள் உனக்கு என்ன பெருமை என்று அலி ரலியல்லாஹு கேட்பது போல பலகீனமான மனிதர்கள். எனவே மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. குறிப்பிடத்தக்க ஒரு பொருள் என்னவாக ஆகுமோ என்று தெரியாத நிலையில் மனிதன் இருந்தானே, அந்த நிலையில் சிந்தி பார்ப்பதற்கு ஒரு மனிதனுக்கு நேரம் வரவில்லையா? நான் எப்படி இருந்தேன், எங்கிருந்தேன், எவ்வளவு காலம் இருந்தேன் தாயின் கருப்பாறையிலே, எப்படி உலகத்துக்கு வந்தேன், நான் எப்படி இருக்கிறேன் என்பதை எப்படி சிந்திக்கக்கூட நேரம் வரவில்லையா? சுப்ஹானல்லாஹ். இனி இவ்வளவு பலகீனமான மனிதன் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவன். எனவே அல் குர்ஆன் ஒரு வசனத்தை சொல்லுகிறாரு, மனிதர்களாகிய அத்தனை பேரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள் என்ற காரணத்தினால் அவன் பக்கம் மீண்டு அவனிடத்தில் துஆ செய்யாமல் அவனிடத்தில் வேண்டாமல் எல்லாம் எனக்கு இருக்கிறது, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் முடியும், என்னால் முடியும் என்று பெருமை அடிக்கிறானே, அப்படிப்பட்டவர் நிலை என்னவாக போகிறது என்று அர்த்தம் சொல்கிறார். பாருங்கள், وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ إِنَّ الَّذِينَ يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِي سَيَدْخُلُونَ جَهَنَّمَ دَاخِرِينَ. மேலும் இரட்சகனாகிய அல்லாஹ் கூறுகிறான், உதுஊனி, என்னை அழைப்பீர்களாக, என்னை கூப்பிடுவீர்களாக, என்னை கேட்பீர்களாக, என்னை கேட்டுக்கொண்டே இருப்பீர்களாக. அல்லாஹ் விரும்புகிறான் நாங்கள் அவனை கேட்க வேண்டும், துஆ கேட்க வேண்டும், அவன் பக்கம் அடிக்கடி அடிக்கடி யா அல்லாஹ் இதைத்தார் அதைத்தார் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உதுஊனி, என்னை அழையுங்கள், என்னை கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு நான் பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன்.
இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். என்னிடம் கேட்பதை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டு யாரெல்லாம் இருப்பார்களோ, என்னை வணங்குவதை விட்டும் எனக்கு அடிமைப்படுவதை விட்டும் யார் பெருமை அடிப்பார்களோ அப்படிப்பட்டவர் நிலை என்னவாகும்? சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன, இழிவுபட்டவர்களாக கேவலமடைந்த நிலையில் நரகத்தில் அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று பெருமாறியால் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவராக இருப்போம், அவர்கள் கேட்போம். கேட்பது மிக முக்கியமான இபாதத் என்பதை இந்த ஹதீஸ் மட்டுமல்ல, இந்த குர்ஆன் வசனம் மட்டுமல்ல, ஒரு ஹதீஸ் சொல்வதை பாருங்கள். துஆ ஹுவல் இபாதா. துஆ கேட்பது என்பதே அது இபாதத்து. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, குர்ஆன் ஓதுவது, சதகா கொடுப்பது, திக்ர் செய்வது, தௌபா செய்வது, ஸலவாத் ஓதுவது, இதுவெல்லாம் இபாதத்து என்பது போல அல்லாஹ்விடம் கேட்பதற்கென்று கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் கேட்கிறோமே, அதுவும் இபாதத்து. அது சின்ன விஷயம் அல்ல. ஒரு கவலையான செய்தியை ஞாபகப்படுத்த வேண்டும். 2012ஆம் ஆண்டளவிலே, அது 2010ஆம் ஆண்டளவிலே, சரியாக என்னுடைய ஞாபகம் இருந்தால் 2012 ஞாபகப்படுத்துகிறேன். இந்த முழு ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற பள்ளிவாசல்களிலே ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டிய அதுக்கார்கள், அல் அஸ்கார் அல் வாரிதா பாத ஸலவாத் அல் மக்தூபா, தொழுகைக்கு முன்னால் போடப்பட்டிருக்கு. முன்னால் பாருங்கள், முன்சஃபிலே இருப்பவர்கள் தெரியும். பக்கத்தில் போர்டு போடப்பட்டிருக்கிறது, வலது பக்கத்தில் ஒரு போர்டு, இடது பக்கம் போர்டு போடப்பட்டிருக்கு. அத்தனையும் துவா. எத்தனை துவா இருக்கிறது? 1, 2, 3, நான் எண்ணிக்கொண்டு 11, 12, 13 துவாக்கள் இருக்கும். அத்தனை சுன்னத்தான துவாக்கள். கேள்வி என்ன தெரியுமா? 2012ஆம் ஆண்டு இந்த போர்டு போடப்பட்டது என்று வைத்தால் 2025 முடிய போது எத்தனை வருஷம் கணக்கு பாருங்கள். 2012, அதிலிருந்து 10 வருஷம், 2022, 13 வருஷங்கள் பூர்த்தியாகின்றன. கேள்வி என்ன தெரியுமா? அவரவர் நெஞ்சு தொட்டு கேளுங்கள். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டிய சுன்னத்தான துவாக்கள் ஒரு பெரிய எழுத்திலே, சின்ன எழுத்தல்ல, தூரத்திலிருந்து விளங்கும், அவ்வளோ பெரிய எழுத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த 13 வருஷ காலத்தில் இந்த 11 துவா அல்லது 12 துவா, 13 துவா, அத்தனை துவாவையும் நான் எத்தனை விடுத்து மோதினேன்? ஒரு கேள்வி, அவ்வளவுதான். கூட கேட்க தேவையில்லை, ஒரே ஒரு கேள்வி. இத்தனை தொழுகை தொழுதோமே 13 வருஷம், ஒரு நாளுக்கு 5 நேரம் தொழுதோமே, 5 நேர தொழுகையின் பிறகு 13 வருஷங்களாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த போர்டில் எழுதப்பட்டிருக்கின்ற துவாவை எத்தனை தடவை பூர்த்தியாக நான் உட்கார்ந்து ஓதினேன்? கேட்டு பாருங்கள் கல்வி. இந்த மாத்தளை கவும்பலில் மட்டுமல்ல, முழு ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற பள்ளிவாசல்களே அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் இந்த துவாக்கள் தொங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஓதினோமா? நீட்டுக்கும் இன்ஷா அல்லாஹ், ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். துஆ ஹுவல் இபாதா. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, திக்ர், ஸலவாத்து, சுன்ன தொழுகை எப்படி இபாதத்துன்னு கருதுகிறோமோ, இந்த துஆவுக்காக உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் ஒதுக்குவதும் இபாதத்து. செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்மா தொழுகை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். துஆ அல்லாஹ்வுக்கு கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னும் பார்ப்போம். அல் குர்ஆன் சொல்லுவது மட்டுமின்றி ரசூலுல்லாஹ் சொல்வதை பாருங்கள். நீங்கள் துஆ கேட்கும்போது எப்படி கேட்க வேண்டும், இந்த நிலையில் கேட்க வேண்டும், எப்படியான உறுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். உதுவல்லாஹ வஅன்தும் மூகினூன பில் இஜாபதி. நீங்கள் அல்லாஹ்வுடன் கேளுங்கள், கேட்கும் பொழுது மூகினூன பில் இஜாபதி, இந்த துஆ கபூலாகும், இது அங்கீகரிக்கப்படும், இது எனக்கு கிடைக்கும், சந்தேகமில்லாமல் அல்லாஹ் தருவான், நம்பிக்கையோடு கேளுங்கள். இந்த 11, 12, 13 துவான்னு சொல்லுகிறேனே, அது ஒரு துவா இருக்கிறது, பாதுகாப்பு துவா. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்ட துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தில் உம்ரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக மின் அஸாபில் கப்ரி என்று ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிய முக்கியமான 6 விஷயங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் ஒவ்வொன்றாக பேசப்போன நேரம் மிகவும் எடுக்கும். எனவே இந்த துவாவை ஒவ்வொரு தர்ஜுமாவையும் உலமாக்களை நீங்கள் கேட்டால், உலகத்தில் என்னென்ன தேவையோ, மறுமைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு சுருக்கமாக வடித்து தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். இந்த துவாவை மட்டுமல்ல, இன்னும் பல துவாக்களை பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சாப்பிட முன் துவா இருக்கிறது, சாப்பிட்ட பிறகு துவா இருக்கிறது, தூங்க முன் துவா இருக்கிறது, தூங்கி எழும்பும் பொழுது துவா இருக்கிறது, பள்ளிவாசல் வரும் பொழுது துவா இருக்கிறது, வெளியேறும் பொழுது துவா இருக்கிறது, வீட்டுக்குள் நுழையும் பொழுது துவா இருக்கிறது, வெளியேறும் பொழுது துவா இருக்கிறது, பஜாருக்கு வந்தால் துவா இருக்கிறது. இதெல்லாம் சும்மாவா இது? சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் துவாக்கள். துஆஉன் மஸ்னூனுன், சுன்னத்தான வாரிதான் ரசூல் சொல்லி தந்த துவாக்கள். எனவே அல்லாஹ்வுடன் கேட்போம்.
தனது தேவையை கேட்போம், அதை உறுதியாக கேட்போம். அதை நான் வாரிதான துவாக்களை பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். எனது பிள்ளைக்கு பாடம் 50 துவா, என்னுடைய பிள்ளைக்கு முழு குர்ஆன் பாடம், எனக்கு என்ன பாடம்? பிள்ளைக்கு பாடம் சரி 30 ஜுசு, எனக்கு எத்தனை ஜுசு பாடம், எனக்கு எத்தனை சூரா பாடம்? இந்த பிள்ளைக்கு 100 துவா பாடம், சரி எனக்கு எத்தனை பாடம்? சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சிறிய துவா பெரிய துவாக்களை 10 தடவை 20 தடவை 30 தடவை இந்த சுன்னத்தான துவாக்களை திருப்பி 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 ஓதுற பாடம் வராதா? எத்தனையோ பாட்டு பாடமே, எத்தனையோ இஸ்லாமிய கீதம் பாடமே, எத்தனையோ விஷயங்கள் பாடமே, 7 துவாவை பாடமாக்க முடியவில்லை. பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நீ ரசூல் சொல்வதை பாருங்க, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபதி. நீங்கள் அல்லாஹ்வுடன் கேட்க வேண்டும் உறுதியான நிலையில். பிறகு எப்படி கேட்க வேண்டும்? எந்த நிலையில் கேட்க வேண்டும்? ஹராமானதை கேட்கக்கூடாது, உறவுகளை பிரித்து துவா கேட்கக்கூடாது, அல்லாஹ் தடுத்தது துவா கேட்கக்கூடாது. அதே நேரம் ஹராமான சம்பாத்தியத்தோடு தொடர்பான நிலையில் துவா கேட்காமல் ஹராத்தை வைக்கும் தவிர்த்து சுத்தமான நிலையில் துவா கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் பல விஷயங்களை ஞாபகப்படுத்த இருக்கிறது, சுருக்கமாக பார்ப்போம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்கள் இருப்பார்கள், கஷ்டம் வந்தால் மட்டும் துவா, கஷ்டம் முடிந்தால் மறந்துவிடும். பிரச்சனை வந்தால் பள்ளி, பிரச்சனை வந்தால் குர்ஆன், பிரச்சனை வந்தால் சதகா, பிரச்சனை வந்தால் அமல் இபாதத், பிரச்சனை முடிந்தா எல்லாம் முடிந்து போகும். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், உங்களில் யாருக்காவது பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு பதில் சொல்ல வேண்டும், அல்லாஹ் துஆவை ஏற்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா? எல்லோருக்கும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். மன் சர்ரஹு ஐயஸ்தஜீபல்லாஹ் இந்த ஷதாயிதி. கஷ்டமான நிலைகளில் அல்லாஹ் எனக்கு பதில் சொல்ல வேண்டும், நான் கூப்பிட்டால் அவன் பதில் தர வேண்டும், நான் கேட்டால் அவன் தர வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சந்தோஷமாக செல்வ செழிப்போடு சுகதேகியாக நல்ல நிலை இருக்கும் பொழுதும் நீ அல்லாஹ்விடம் துஆ கேளு. அப்பொழுது அல்லாஹ் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீ கூப்பிட்டால் அவன் அதுக்கு பதில் சொல்லுவான் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. கப்பலில் சில மனிதர்கள் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்து கொண்டு செல்லுகின்ற அந்த நேரத்திலே பிரயாணத்தின் ஆரம்பம் நல்ல காலநிலையாக இருந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த காலநிலை நல்லதாக இருந்தது, பிரயாணம் ஆரோக்கியமாக இருந்தது. பிரயாணத்தை ஆரம்பித்து சென்று கொண்டிருந்த வேளையிலே அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? திடீரென காலநிலையை மாற்றுகிறார். எப்படி மாற்றினான்? கடும் புயல், கடும் சூறாவளி, பயங்கரமான மழை. இப்படியே நேரம் போக போக நிலைமை மாறுகிறது. கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், மூத்தாகி விடுவோமோ, கப்பல் திரண்டு விடுமோ, அலை மோதுகிறது, கடுமையான நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடைசி முடிவு செய்தார்கள், நாம் அத்தனை பேரும் அழிந்து நாசமாக போகிறோம், அல்லாஹ்வை கூப்பிடுவோம். உங்களை அவன் கடலிலே எடுத்துச் செல்கிறான். கப்பலில் நீங்கள் இருந்து கொண்டிருந்த நிலையில் அல்குர்ஆன் சொல்கிறார், சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தீர்களே, ஆரோக்கியமாக இருக்கிறீர்களே, அழகாக கப்பல் சென்று கொண்டிருந்தது, நீங்கள் எல்லாம் கப்பலில் இருந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடந்தது? திடீரென காலநிலை மாறியது, அலை மோத ஆரம்பித்தது, கடும் புயலாக மாறியது, மௌத்து வரும் என்று பயந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அல்குர்ஆன் சொல்கிறது, லஇன் ஆஜைதனா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாகிரீன். யா அல்லாஹ், மௌத்தா போகிறோம், அழிந்து போய்விடுவோம், அழிக்க போச்சு விடுகிறாய், நாம் அழிய போகிறோம், பாதுகாப்பாயாக, காப்பாற்றுவாயாக என்று கூப்பிட்டீர்களே, அழைத்தீர்களே, எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அல்லாஹுதான் காப்பாற்றுவான் என்று நீங்கள் கூப்பிட்டீர்களே, என்ன சொன்னீர்கள்? லைன் அஞ்சைத்தனா, எங்களை நீ காப்பாற்றினால், மின்ஹாதிஹி, இந்த பிரச்சனையிலிருந்து, லனகூனன்ன மினஷ் ஷாகிரீன, நாம் நல்லவர்களாக இருப்போம் என்று சொன்னீர்களே, என்ன செய்தீர்கள்? அல்குர்ஆன் சொல்வதை பாருங்கள். அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினார். ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி இதா ஹும் யுஷ்ரிகூன். அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், கருணையுள்ளவன்,
காப்பாற்ற முடியுமானவன், கஷ்டத்தையும் துன்பத்தையும் பிரச்சனை நஷ்டத்தையும் கொடுக்க சக்தி உள்ளவன். 2022 12ஆம் மாதம் பயங்கரமான மழை பொழிந்தது இந்த ஸ்ரீலங்காவிலே. பல கோடி ரூபாய்கள் பல ஊர்கள் அழிந்து நாசமாகின. அதைவிட கடுமையான ஒரு அனர்த்தத்தை நாம் சந்தித்து வருகிறோம். நேற்று முன்தின தினம் மாவனல்லை பிரதேசத்திலிருந்து இதே போல கம்பல, இதே போல கெலியோய, இதே மாதிரி ஏனைய பிரதேசங்களிலே பல தரவுகள் வெளியாகின. ஒருவர் சொன்னார், கம்பளை பிரதேசத்தை ஏற்பட்டிருக்கிற அனர்த்தம் கிட்டத்தட்ட 800 கோடியை தாண்டுகிறது நஷ்டம் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், இல்லை 1200 தாண்டுகிறது சொன்னார். அல்லாஹ் அறிந்தவன். எப்படியோ எத்தனை கோடியோ அல்லாஹுடைய ஏற்பாடு. அல்லாஹ் நாடினால் எதையும் செய்ய முடியுமான. ஒரு நிமிஷம் போதும், 2 நிமிஷம் போதும். 2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி இந்த நாட்டில் என்ன நடந்தது? சுனாமி. 2004ஆம் ஆண்டு 26ஆம் தேதி. சுப்ஹானல்லாஹ். எத்தனை மணித்தியாலம்? 10 மணித்தியாலமா? 5 மணித்தியாலமா? குறிப்பிட்ட சில நிமிடங்கள், அவ்வளவுதான். கோடி 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 அழிந்து நாசமாகி எத்தனை உயிர்கள் காவி கொள்ளப்பட்டன. அல்லாஹ்வுக்கு முடியும். அல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்துகிறான், கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹ் உங்களை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹை கூப்பிட்ட பொழுது அல்லாஹ் நாடி நான் காப்பாற்ற வேண்டும் என்று காப்பாற்றினான். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? பலம்மா நஜ்ஜாஹுமில் பர்ரி, அவர்களை காப்பாற்றி பாதுகாத்து கடலில் இருந்து அவர்கள் அப்படியே கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். இவர் என்ன செய்தார் தெரியுமா? இதாகும் யுஷ்ரிகூன, எப்பொழுது கரைக்கு வந்து சேர்ந்தார்களோ நன்றி கட்ட மனிதர்களாக மாறி அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்க ஆரம்பித்து விட்டனர். திருமறையாளர் இது முஷ்ரிக்குடைய பண்பு. கஷ்டம் வந்தால் மட்டும் அல்லாஹ், கஷ்டம் நீங்கினால் தனக்கெல்லாம் முடியும். எனவே அந்த நிலை மாற வேண்டும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடம் துஆ கேட்கக்கூடிய பண்பு வர வேண்டும் என்பதையே இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஷ்டமான நிலையில் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டுமா? அப்படியானால் நீ சந்தோஷமாக இருக்கும் நிலையிலும் அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்பீர்களாக என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள். கடைசியாக இன்னும் 5 நிமிடங்கள் மீதமாக இருக்கின்றன. எனவே அவசரமாக முடிக்க விரும்புகிறேன். நாம் கேட்கின்ற துஆக்களிலே முதலாவது யாரு கேட்க வேண்டும்? எதை கேட்க வேண்டும்? யாருக்காக கேட்க வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். பார்ப்போம். முதலாவது எங்களுடைய ஈமானுக்காக கேட்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தஆத்திக வ ஈமானிக வ மஹப்பதிக வ ஷௌகிக யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடிய நாயனே. ரசூலுல்லாஹ் அடிக்கடி கேட்பார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடிய நாயனே, உள்ளங்களை திருப்பும் சக்தி உள்ளவனே. சப்பித் கல்பி அலா தீனிக வ தஆத்திக, உனக்கு கட்டுப்படும் விஷயத்திலும் ஈமான் கொள்ளும் விஷயத்திலும் உனக்கு அடிபணிந்து நடக்கின்ற விஷயத்திலும் உன்னை ஈமான் கொள்ற விஷயத்திலும் என்னை உறுதிப்படுத்தி வருவாயாக. பழைய முன்னைய தாய்மார்கள், வயதில் மூத்தவர்கள் அடிக்கடி துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் நீ கரை சேர்த்தருள்வாயாக, ஈமானோடு கரை சேர்ப்பாயாக கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இது ஹதீஸ் தான். கரை சேர்ப்பாயாக அர்த்தம் ஈமான் இஸ்திரத்தன்மையை தருவாயாக, மௌத்து வரை ஈமான் எங்களை பாழ வைப்பாயாக, எந்த நிலையிலும் ஈமானை பறிகொடுப்பதிலும் காப்பாற்றுவாயாக, எந்த நிலை வந்தாலும் நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டாலும் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டாலும் எந்த நிலையிலும் அல்லாஹை நான் நிராகரிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஈமானை தயா அல்லாஹ். அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக, ஈமானுக்காக துஆ கேட்கிறேன். அதே நேரம் இந்த உலகத்தினுடைய நலவுக்காகவும் மறுமையினுடைய நலவுக்காக துஆ கேட்கிறோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். உலகத்தில் நல்லதைத்தா, மறுமையில் நல்லதைத்தா, எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று அடிக்கடி துஆ கேட்க வேண்டும். இந்த குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தந்த துஆ. இதே நேரம் நாம் யாருக்காக துஆ கேட்க வேண்டும்? தனக்காக, தன்னை பெற்றெடுத்து தாய் தந்தையருக்காக, தன்னை பராமரிப்பவர்களுக்காக, தனக்கு உதவி செய்தவர்களுக்காக, தனக்கு கல்வியை ஊட்டி ஆசான்களுக்காக, ஆரம்ப பாடசாலை கல்வி கட்டு தந்த அ என்று சொல்லி தந்த, இ என்று சொல்லி தந்த ஆரம்ப உஸ்தாதுமார் முஅல்லிம்கள், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அதே போல பெரும் கல்விமான்களாக இருக்கட்டும், பெரும்பெரும் பாட நெறிகளை முடித்த பெரும் துறைகள் சார்ந்து இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் கல்வியை ஊட்டி ஆசான்கள் மௌத்து வரை அவர்கள் மறக்கக்கூடாது. அது மார்க்க கல்வி, பொதுக்கல்வி, சமூக கல்வி, ஏனைய கல்வி, பிரயோசனம் எந்த கல்வியாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு.
அது மட்டுமின்றி தனக்கு தொழில் தந்த முதலாளிமார்களுக்காக துஆ கேட்க வேண்டும். அது மட்டுமின்றி முதலாளிமார் தனக்கு கீழே தொழில் செய்கின்ற அந்த ஊழியர்களுக்காக துஆ கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்தனை மனித சமூகத்துக்காக துஆ கேட்க வேண்டும். குறிப்பாக ஹிதாயத்துக்காக துஆ கேட்க வேண்டும். அது மட்டுமின்றி இப்பொழுது உலகத்திலே வாழ்ந்து கொண்ட மனிதர்களிலே அல்லாஹ் தஆலா எத்தனையோ மனிதர்களை பல விதத்தில் சோதனை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பலஸ்தீன மண்ணில் அந்த சோதனை இன்னும் முடியவில்லை. சமாதானம் மலர்ந்திருக்கிறது, இது உலகம் சொல்கிறது. ஆனால் அநியாயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மக்களுக்காக துஆ கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இதே போல நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அனர்த்தத்தின் காரணத்தினால் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் சுமந்து கொண்டு வாழ்கின்ற, தாயை இழந்து தந்தையை இழந்து பிள்ளைகளை இழந்து மனைவி இழந்து சொத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்க எத்தனையோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சுப்ஹானல்லாஹ். அத்தனை பேருக்காக துஆ கேட்க வேண்டும். இப்படி துஆ என்ற அந்த தலையங்கம் மிக நீளமானது. கடைசியாக சொல்லுவதானால் சொன்னார் ரசூலுல்லாஹ், 2 துஆ இருக்கிறது, அவசரமாக அங்கீகரிக்கப்படும். 2 துஆ இருக்கிறது, அவசரமாக அங்கீகரிக்கப்படும். ஒரு துஆ தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கப்படும் துஆ. இன்னொரு துஆ துபுர குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னே கேட்கப்படும் துஆ. இன்னும் ஒரு துஆவும் இருக்குது விசேஷமாக. சொன்னார் ரசூல், இன்ன அஸ்ரஅ துஆ இஜாபா தஅவத்து காயிபின் காயிபின். ஒரு மனிதர் கேட்கின்ற துஆக்களிலே அவசரமாக அங்கீகரிக்கப்பட தகுதியான துஆ எது தெரியுமா? காயிபின் காயிபின், ஒருவர் மற்றவருக்காக கேட்கும் துஆ என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அடுத்தவருக்காக துஆ கேட்பேன், அல்லாஹ் என்னுடைய தலைமாட்டில் ஒரு மலக்கை காட்டி விடுகிறான். வக்கல் அல்லாஹு இலைஹி மலக்கன், ஒரு மலக்கை அல்லாஹ் காட்டி விடுகிறான். அந்த மலக்கு என்ன செய்வார் தெரியுமா? யகூலு மிஸ்லு தாலிக, அவனுக்கு நீ எதையெல்லாம் கேட்டையோ அதையெல்லாம் அந்த உனக்கும் தருவானாக என்று ஆமீன் சொல்வதற்கென்றே ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டி விடுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அடுத்தவருக்காக துஆ கேட்பதில் ஒரு நாள் நஷ்டம் போவதில்லை. எங்களுக்காக கேட்போம், சமூகத்துக்காக கேட்போம், மக்களுக்காக கேட்போம், தந்தையருக்காக கேட்போம், ஊழியர்களுக்காக கேட்போம், தொழில் தந்தவர்களுக்காக கேட்போம், முதலாளிமார்களுக்காக கேட்போம், கல்வியை கற்றுத்தந்த ஆசான்களுக்காக கேட்போம், முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த மனித சமூகத்துக்காக துஆ கேட்போம், ஹிதாயத்துக்காக. இப்படி துஆ என்ற அந்த பாடம் மிக நீளமானது. குறிப்பாக சுன்னத்தான துஆக்களை பாடமாக்குவோம். அதிலும் பரவலான தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய சுன்னத்தான எத்தனையோ துஆக்கள் தொடர்ந்து கண்ணுக்கு முன்னாலே காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு நேரம் எடுத்து ஒவ்வொரு பரவலான தொழுகைக்கு பிறகு ஓதுவோம். தொழுதோம், எழுந்தோம், ஓடினோம் என்று இல்லாமல் தொழுதோம், உட்கார்ந்தோம், இந்த துஆக்களை ஓதினோம், அல்லாஹ்விடம் கேட்டோம் என்ற பழக்கத்தை கொண்டு வருவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பேகள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக, நல்ல நிலையில் மரணிக்க வைப்பாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர். ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.